ஒரு ஜாதகத்தின் லக்னத்திற்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடர் பொதுவாக சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் மட்டும் கலத்திர தோஷம் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை. ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும். 7ஆம் இடம் 8ஆம் இடம் கெடக்கூடாது. 7ஆம் இடம் என்பது தனக்கு அமையும் மனைவி, நண்பர்கள், கூட்டுத் தொழில் மற்றும் காமம் சார்ந்த அமைப்புகளை குறிக்கக்கூடியதாகும். ஒரு குறிப்பிட்ட பாவகம் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் இயற்கை பாவகிரகங்கள் அந்த இடத்தில் வலுவாக அமைப்பில் சுபர் தொடர்பின்றி அமரக்கூடாது. இயற்கை பாவகிரகங்கள் அமைந்த வீட்டின் அதிபதியும் கெடக்கூடாது. 7ஆம் வீடு எனப்படும் திருமண ஸ்தானத்தில் பாவகிரகம் பலமுடன் அமர்ந்தால் அந்த இடத்தை கெடுத்துவிடும். இதில் 7ஆம் அதிபதி கெட்டால் திருமண வாழ்க்கை நரகமாகிவிடும். 8ஆம் இடத்தில் பாவகிரகம் வலுவுடன் இருக்கும்பொழுது திருமணத்திற்கு பின் உண்டாகும் குடும்பத்தை குறிக்கும். 2ஆம் வீட்டை பார்க்கும். குடும்பஸ்தானத்தை பாவகிரகங்கள் பார்ப்பதால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இதில் ஒரு குடும்பம் சார்ந்த குறிப்பிட்ட பாவம் கெட்டால் அது சார்ந்த அமைப்பில் பிரச்சனை இருக்கும். உதாரணமாக 5ஆம் பாவம் கெட்டிருந்தால் திருமணமாகி குடும்பம் உண்டு, ஆனால் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை இருக்கும். அதுவே 7ஆம் இடம் கெட்டிருந்தால் கணவன் அல்லது மனைவி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். நேர் அமைப்பில் திருமண ஸ்தானாபதி எனப்படும் 7ஆம் அதிபதி கெட்டால் நிச்சயம் திருமண வாழ்வி பிரச்சனைகள் உண்டு. அதாவது 7ஆம் 8ஆம் இடங்களில் பாவகிரகங்கள் இல்லை என்றாலும் ஜாதகத்தில் 7, 8 அதிபதிகள் நீசம், அஸ்தமனம், கிரகண அமைப்பு இருக்கக்கூடாது. காரணம் 7ஆம் அதிபதி திருமண ஸ்தானாதிபதி, 8ஆம் அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி எல்லாம் கிடைத்து ஆயுள் இல்லை என்ற பிரயோஜனம் ஒன்றுமில்லை அல்லவா? அதனால்தான் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று பொதுவான அமைப்புகள் ஜோதிகள் கூறுகின்றனர்.